ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இது தெரியுமோ தெரியாதோ, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நம்ம சாதாரணமாக மீன் மசாலா போடுறதுக்கு உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு மூடி, அதில் அரை மூடி பிழிஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு மீனையும் போட்டு பரட்டி எடுத்துருவோம் இல்லையா. இதோட ஒரு 10 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயத்தை இடித்து இந்த மசாலாவோட போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு பரட்டி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். ஆனால் தோலோட பூண்டு வெங்காயத்தை இடித்து போட்டோன்னா வாசனை கொஞ்சம் கூடவே இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதையே நம்ம மீன் குழம்பா வைக்க போகிறோம் அப்படின்னா இடித்த பூண்டு வெங்காயத்தையும் மீன் வாஷ் பண்ண உடனே அதில் போட்டு உப்பு போட்டு ஒரு பரட்டி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் குழம்புல போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் வாசனை டேஸ்ட்டெல்லாம் கூட கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பரட்டி வச்சு நம்ம செய்கிறது. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பொரிக்கும் போது இந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாமே கொஞ்சம் மொறுன்னு இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.